வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 30 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரிஸ்ல சத்யராஜ், சீதா, ரேகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. அதாவது எப்படி ஒரு அப்பாவோட லவ் பையனோட கல்யாணத்துக்கு தடையா அமைது அப்படின்ற தீம்ல எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸ். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா சத்யராஜோட ஃபேமிலியை காட்டுவாங்க. சத்யராஜோட மனைவி தான் சீதா. இவங்களுக்கு மொத்தமா 3 பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சத்யராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாரு. தன்னோட மனைவி தான் தன்னோட உலகமே அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப்பை கொடுத்து வச்சிருப்பாரு. ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஃபிளர்ட்டா இருப்பாரு. இன்ஃபேக்ட் ஒரு ஆம்லெஸ் ஃபிளர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சத்யராஜோட பையனான ரக்ஷனுக்கு பொண்ணு பார்ப்பாங்க. அதுவும் கேரளால. அந்த பொண்ணு தான் வர்ஷா. எல்லாமே செட் ஆயிரும் அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிரும். சோ கல்யாணத்தை நோக்கி இதை பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் சத்யராஜ் ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்றாரு. அதாவது வர்ஷாவோட அம்மாவா இருக்கக்கூடிய ரேகாவும் சத்யராஜும் எக்ஸ் லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு உண்மையை ரிவீல் பண்றாரு. சோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் ரக்ஷனோட லைஃப் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு லைட் ஹார்ட்டடா ரொம்பவே ஃபீல் குட்டா ஒரு வெப் சீரிஸ் தரணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதை ரொம்ப நல்லாவே கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் நிறைய சீன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி மனைவி கிட்ட சொல்லக்கூடிய அந்த காட்சியா இருக்கட்டும், அதே நேரத்துல பாஸ்ட் லவ்வரை மீட் பண்ணக்கூடிய அந்த காட்சியா இருக்கட்டும், அண்ட் அந்த மலையாள பாட்டை பாடக்கூடிய அந்த காட்சியா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நீட்டா வந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி சத்யராஜ் இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டா பொருந்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்டைலிஷான ஃபாதர் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல்ல நீட்டாவே இருந்தாரு. அண்ட் சத்யராஜுக்கும் சீதாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் சீன்ஸ் அப்படின்றதுமே ஒரு மெச்சூர்டு கப்பலுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப நீட்டாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதுல லிவிங்ஸ்டனோட கேரக்டருமே ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கா, ரொம்ப ஒரு முற்போக்குத்தனமான ஒரு கேரக்டரா டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் லொகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டோரி கேரளால நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அந்த சீன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்டுமே ஒரு மாதிரி நல்ல ஃபீல் குட்டான ஒரு முடிவு தான். அண்ட் ஓவரால் இந்த சீரிஸ் முழுக்கவே ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டா ஃபீல் குட்டா பாக்குற மாதிரியான ஒரு வெப் சீரிஸா தான் இருந்துச்சு. பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல அந்த பாஸ்ட் லவ் இருக்குல்ல, அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றது ரொம்ப ஸ்கேட்டர்டா காட்டியிருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா காட்டியிருக்கலாம். அந்த சீன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு மாதிரி கோர்வையா இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இந்த சீரிஸ் அப்படின்றது ஒரு குவாலிட்டியான சீரிஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, ஃபேமிலியா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.